ராஜேஷ்குமார் கூப்பிடுங்க. மாண்புமிகு திரு ராஜேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அன்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர்களே, 17வது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் புதிய பேரவைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றுள்ள திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் எங்கள் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஜனநாயக கொள்கைகளின் வழியிலும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அனுபவம், அமைதியான அணுகுமுறையும் அனைத்து தரப்பினரையும் அரவணைக்கும் ஜனநாயக பண்பும் கொண்டவர் என்ற மதிப்பை தாங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். சட்டமன்றத்தின் மாண்பையும் மரபையும் காக்கும் உயரிய பொறுப்பு இன்று தங்களது தோள்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் சாசனத்தின் உயரிய மதிப்புகளான மதசார்பின்மை, ஜனநாயகம், சமத்துவம், கருத்துரிமை, சமூக நீதி மற்றும் நீதி ஆகிய அடிப்படை கொள்கைகளுக்கு முழு மரியாதை அளிக்கும் வகையில் தங்களது செயல்பாடுகள் அமையும் என நாங்கள் நம்புகிறோம். சட்டமன்றம் என்பது வெறும் விவாத அரங்கம் மட்டுமல்ல, மக்களின் உரிமைகளும் உணர்வுகளும் பிரதிபலிக்கும் ஜனநாயக கோயில் என்பதையும் இந்த அவை தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும். ஜனநாயகத்தின் உண்மையான வலிமை குரல்களையும் மதிப்பதில் உள்ளது என்று எங்கள் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அந்த ஜனநாயக உணர்வையும் அரசியல் சாசனத்தின் மாண்பையும் பாதுகாக்கும் வகையில் ஆளும் தரப்புக்கும் எதிர்க்கட்சிக்கும் சமநீதியுடன் தாங்கள் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் கூறியது போல், பதவி என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, மக்களுக்கு செய்யும் பொறுப்பின் அடையாளம். அந்த உயர்ந்த எண்ணத்தோடு மக்கள் நலன் சார்ந்த ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறும் சபையாக இந்த அவையை தாங்கள் வழிநடத்துவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி என்றும் ஜனநாயக மரபுகளையும் அரசியல் சாசனத்தின் உயர்வுகளையும் சமூக நீதியின் அடிப்படை கொள்கைகளையும் அவை மாண்புகளையும் காக்க முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும் அதேபோல் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவித்து அமைகிறேன். அடுத்து மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு 5 ஆண்டு காலம் அமைய பெற வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் நல்ல இளைஞராக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் உங்களை ஆதரித்து பேசுகிறேன், வாழ்த்தி பேசுகிறேன். சில கசப்பான சம்பவங்கள் நிகழ்ந்தது உண்டு. அது அன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தான் ஒரு திறமையான ஆட்சியை கொடுக்க முடியும். நீங்கள் முதல் கையெழுத்திட்ட இந்த 3 அறிவிப்புகளும் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக உதவுகிற திட்டங்கள். இன்றைக்கி நான் 3 நாளாக சென்னையில் தான் இருக்கிறேன். கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது சென்னை இன்றைக்கு எப்படி தெளிவாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, சுகாதாரமாக இருக்கிறது, காவல்துறை எப்படி சிறப்பாக செயல்படுகிறார் என்பதை நான் எண்ணி வியந்ததுண்டு. நிச்சயமாக நீங்கள் நல்லாட்சி தர வேண்டும். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை வழங்க வேண்டும். 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு கால ஆட்சிக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்களை நம்புகிறார்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் முதல் அறிவிப்பிலேயே என்ன எதிர்பார்த்தார்கள் மக்கள் என்றால், இலவச அறிவிப்புகள் 1000 கோடி 10,000 கோடி என்று அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். உண்மையான மக்களுக்கு உதவுகிற திட்டங்களை அறிவித்த உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அரசு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவினை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
மாண்புமிகு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள். சபாநாயகரே, இங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் உங்க பிள்ளை மாதிரி இங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு தகப்பன் மாதிரி, எங்களுக்கு இந்த சபைக்கு நீங்க தான் தலைவர். நீங்க பல அரசியல் அனுபவங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்று வரை பல அரசியல் அனுபவங்களை கற்று தெளிந்தவர்கள். எதையும் விவரமாக, நேர்மையாக, துல்லியமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள். அதை நீங்கள் பத்திரிகை பேட்டிகளிலும் சரி, பொதுக்கூட்டங்களிலும் சரி, நான் பல தடவை அதை பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். எங்கள் அத்தனை பேரை உங்கள் பிள்ளைகளாக எண்ணி சட்டமன்ற விதி மரபுப்படி அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஆளுங்கட்சிக்காரர்கள், எதிர்கட்சிக்காரர்கள், என்னை போல இண்டிவிஜுவல் பார்ட்டி அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, தலைவர், துணைத் தலைவர், முதல்வர் அத்தனை பேரையும், அமைச்சர்கள் அத்தனை பேரையும் வாழ்க வாழ்க 5 ஆண்டு காலம் தொடர்க என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, சபாநாயகராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும், துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ரவிசங்கர் அவர்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அனுபவமும் அனைவரையும் அரவணைத்து நடத்தும் ஜனநாயக பண்பும் சட்டமன்ற மாண்பையும் காக்கும் உயரிய பொறுப்பை நீங்கள் இங்கே எடுத்திருக்கிறீர்கள். மக்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் ஜனநாயக முறைப்படி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையிலே இன்றைக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல், எந்த வேறுபாடும் இல்லாமல் தாங்கள் இங்கே ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பீர்கள். நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு மதசார்பற்ற ஆட்சி, மக்களுடைய அனைத்து உரிமைகளும் காக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய செயல்பாடு என்பது நிச்சயமாக அமையும் என்று நான் பாராட்டுகிறேன். அந்த முறையிலே நம்முடைய அனைவரையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வழிநடத்தி நல்ல ஒரு சட்டமன்றமாக, அவை தலைவராக இந்த சட்டமன்றம் அமைய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு வன்னி அரசு அவர்கள். மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், இங்கே பதவியேற்றிருக்கின்ற பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த 17வது சட்டப்பேரவையில் புதிதாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மரியாதைக்குரிய ஐயா ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ரவிசங்கர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும், எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அவையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன செய்தியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். சமூக ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம் வலிமை பெற்று செழுமை பெற வேண்டுமானால் பெரும்பான்மைவாதத்தை விட சிறுபான்மை மக்களுடைய குரல் வலிமை பெற வேண்டும், செழுமை பெற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த அவையில் ஆளும் கட்சியினுடைய குரலை விட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய குரல் இங்கே வலிமை பெற வேண்டும் என்று, அதில் இருக்கிற நியாயங்களை, அதில் இருக்கிற உணர்வுகளை புரிந்து இந்த அவை நடக்க வேண்டும், அவைத்தலைவர் நடக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இதே கருத்தோடு ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் சொன்னதை போல, வேண்டுதல் வேண்டாமை இளநடை சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல என்று வள்ளுவ பெருமனார் சொன்னார்கள்.
அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அவர்கள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் எங்களை போன்ற 2 உறுப்பினர்கள் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்திருக்கின்றோம். எங்களுடைய குரல் என்பது தமிழ்நாட்டுடைய குரல். விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தமிழ்நாட்டு உணர்வுடைய குரல். விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தேசிய இனத்தினுடைய குரல். அந்த குரல் இந்த அவையிலே பழுதுபடாமல் மறுக்கப்படாமல் எழுப்பப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். வழிபாட்டு இடங்கள், பள்ளி வளாகங்கள், அதேபோல கோவில் தானே அது, மக்கள் கூடுமிடம், இந்த இடங்களில் மொத்தம் 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு முன்னாள் முதலமைச்சரை சந்தித்தது, இது ஒரு எதிரும் புதிருமாக இல்லாமல் தமிழ்நாட்டை வலிமைப்படுத்தக்கூடிய, இன்றைக்கு சனாதன அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு குரலை, முன்னெடுப்பை, ஒரு அரசியலை இந்த அவை தலைவர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் நாங்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இங்கே ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி இந்த அவை சிறப்பாக நடக்க வேண்டும். பெரும்பான்மைவாதத்தோட சிறுபான்மை மக்களுடைய குரல் இங்கே வலுப்பெற வேண்டும், தமிழ்நாட்டில் வலுப்பெற வேண்டும் என்று கேட்டு அத்தனை அவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவை தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.